இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்ன ரீசனுக்காக உங்களை எங்க இருந்து மாற சொல்றாங்க? விளையாட்டுகள் மாத்திரம், அதனால நீங்க வந்து எங்களுக்கு விளையாட்டுகள் வேணும், அதனால சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க போறது வந்து வாரத்துல ஒரு நாள் தாங்க. பொதுமக்களுமே வந்து அங்கே போடுறோம். வாரத்துல ஒரு நாள் தான் எங்களுக்கு. நாங்க பொதுமக்களுக்கு எந்த கிடையாது. நாங்களும் எங்கனால பொதுமக்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்கனால நாங்களும் சிறு தொழில் செஞ்சு நாங்க தொலைக்கிறோம். இதை நம்பிதான் நாங்க இருக்கோம். இந்த 15 நாளா நாங்க யாருமே எந்த வியாபாரத்துக்கும் போகும்போது இந்த சண்டைக்காக அழைச்சி ரொம்ப மெயின் போயிடுச்சு. இந்த ஒரு பர்மிஷன் மட்டும் வந்து எல்லா பொருளை வாங்கிட்டு வந்து பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு. இதை பண்ணலாருன்னா நாங்க ரொம்ப பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பாக்குறோமா பாத்தாருங்களா? இல்லங்க, இப்பதான் நாங்க கம்பெனியே பார்த்தோம். இந்த ஒரு 2 வாரத்துல அவர் பார்த்துட்டு நீங்க நான் என்ன பண்ணணுமோ பண்றேன், நீங்க போங்க, நான் கூப்பிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இனி அவர் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு இந்த வாரத்துல ஒரு நாள் எங்க தயவு செஞ்சு இந்த 300 குடும்பங்கள் எங்க நம்பி இருக்கோம். எங்களுக்கு அவர் உதவி செஞ்சாருன்னா ரொம்ப இதா இருக்கு. இது காசு எடுத்து நட்டினா எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்க அதுக்கு என்ன உண்டான வரி என்ன தெரியுன்னு சொன்னாங்க. நாங்க தந்த காசு தெரிஞ்சு மொத்தம் எத்தனை வியாபாரி? 300 வியாபாரி இருப்பாங்க. என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாங்க? பாக்குறமா என்ன பண்ண பண்ணி தரேன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்து காலி பண்ண சொல்லி சொன்னாங்களா? எதுவுமே இல்லைங்க. இந்த 15 நாளால எங்களை போட விடாம நீங்க போடக்கூடாது விளையாட்டு, நாங்க ஆள் நின்னுட்டே இருக்காங்க. பர்மிஷன் லெட்டரோட வாங்குறாங்க. நாங்க யாருக்கிட்ட போய் ஒரு அதிகாரி கிட்ட போய் எங்க லெட்டர் கொடுங்க நாங்க எப்படி கேட்க முடியும்? அவங்க கிட்ட பெட்டிஷன் தான் நம்மளால கொடுக்க முடியும். லெட்டர் கொடுங்க நாங்க எப்படி கேட்க? அவங்க வந்து போடுங்க போடுங்க சரி பரவாயில்ல கொஞ்சம் ஓரமா போட்டுனாங்க. அதுவும் காலையில நாங்களும் காலையில உட்காந்துட்டப்ப வேண்டான்ட்டாங்க. இது யார நாங்க சந்திக்கணும் தெரியல. கடைசியில கமிஷனர் சொன்னாதான் முடிஞ்சு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அவங்க கிட்ட வந்து நின்னுட்டோம். 2 வாரமா அலைஞ்சு இன்னைக்குதான் அவர் பார்க்க அவர் பார்த்து ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். எங்களுக்கு பாதுகாப்பா ராமச்சந்திரன் வியாபார சங்க செயலாளர். காந்திமலர் வார சந்தை திருவிழாக்கள் வார சந்தை இதுல இருந்து வர்றோம். சந்தை போடுறதுக்கு கார்பரேஷன் பர்மிஷன் கொடுக்குறோம். 300 குடும்பம் வந்து வாழ்வாதார நம்பிக்கை இருக்குது. அதனால கமிஷன் வந்து நாங்க முறையதுக்காக வந்தோம். அவர் வந்து நல்லது பண்ணி தர்றேன், நீங்க போங்க கார்பரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இது வந்து ஒரு 15 நாள் நடந்தது. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? குழந்தைங்க 15 நாளாவது பிரச்சனை. ஓகே, இப்ப அது பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வடக்கு மண்டலத்துல கொடுத்துட்டோம். 4வது மறுபடியும் கமிஷனரை 15 நாள் இன்னைக்குதான் கமிஷனரை பார்த்தோம். ஓகேங்களா?